வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மக்கள் நீதி மய்யம் தலைவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பதிவு, மூன்று அவருடைய பெரிய தலைவர்கள், மூன்று அவருடைய குருநாதர்கள், மூன்று ஆசான்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒன்று பெரியார், இன்னொன்று எம்ஜிஆர், மூணாவது தோ பரமசிவன். என் வாழ்வில் மூன்று முக்கியமான மனிதர்களின் நினைவு தினம் இன்று. பெரியார் மறைந்து அரை நூற்றாண்டு ஆகிறது. அவர் பற்ற வைத்த பகுத்தறிவு நெருப்பு சமூக தீமைகளை சுட்டரித்துக் கொண்டே இருக்கின்றது. தந்தை பெரியார் காட்டிய வழியில் ஒளியில் தமிழ் சமூகம் எந்த ஒடுக்குமுறைக்கும் அஞ்சாமல் வாழ்வாங்கு வாழும் அப்படின்னு சொல்லி பெரியார் குறித்து அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த முறை டிசம்பர் 24 பெரியார் நினைவு தினத்தில் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு. ரெண்டாவதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இரண்டாம் அவர் என்றென்றும் என் இதயத்தில் வீற்றிருக்கும் எம்ஜிஆர். கலை வாழ்விலும் பொது வாழ்விலும் எனக்கு உத்வேகம் கொடுத்தவர். தனது ஈகையினால் லட்சோப லட்சம் இதயங்களில் இன்றும் தொடர்பவர். நம்ம சொல்லியிருந்தோம், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது, அவருக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லி சொன்னது, நீ பெரிய கதாநாயகனா வருவேன்னு சொன்னது, நல்ல படங்களை தொடர்ந்து பண்ணு, நாங்கள் பண்ணதோட நீ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னது, கமல் மாதிரி இன்னொரு கலைஞன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நிகழ்ந்தது. அப்புறம் அவர் ஸ்ருதியை கூட்டிட்டு போனது, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்க கூட்டிட்டு போகும்பொழுது சின்ன குழந்தையா இருந்த ஸ்ருதி அவங்க பயிற்சி கொடுத்து தலைவரே வணக்கம் அப்படின்லாம் சொல்லி கூட்டு போய் அங்கே பார்த்தா அவர் சாதாரணமாக இருந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு தெரியல. அதுக்கப்புறம் கமல் என்னடா இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் உள்ளே போயிட்டு கூலிங் கிளாஸ் தொப்பி போட்டு வந்தாராம். உடனே சொன்னாங்களாம். சொன்ன உடனே குழந்தைய திட்டாத, நான் சாதாரணமாக இருந்ததுனால அடையாளம் தெரில, நீ அதில் பிக்சரை காமிச்சு கூட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாராம். ஸோ அந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் பேராசிரியர் தோ பரமசிவனுக்கும் கமலஹாசனுக்கும் மிகுந்த நட்பு உண்டு, மிக நெருங்கிய நட்பு உண்டு. அது எப்படின்னா, அவர் பரமக்குடியில் கொஞ்ச நாள் இருந்தார், அந்த காலேஜில் வேலை பார்த்தாரு. அப்பையிலேருந்தே அவர் சாருஹாசன் அவங்களுக்கெல்லாம் நட்பு உண்டு. கமலுக்கும் நட்பு உண்டு. கமல் விருமாண்டி படம் எடுக்கும் பொழுது அந்த சிறு தெய்வங்கள், நம்ம இப்போ பெரிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்றது கமர்ஷியலாக பெருசாக இருக்கிற அது வேற. சிறு தெய்வங்கள், குல தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி இந்த விருமாண்டியில் 3 சாமி 5 சாமி அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரியான தெய்வங்களை பற்றின புத்தகங்கள் அவர் எழுதினவர். ஸோ அவர் இவருக்கு ஒரு வகையில் குருநாதர் தான். மற்றொருவர் தமிழ் பண்பாட்டின் அறியப்படாத பக்கங்களின் ஒளிபாய்ச்சி ஆய்வாளர் தோ பரமசிவன். கடந்த காலத்தை கதையாய் படித்தால் போதாது, அவற்றின் மெய்யான காரண காரியங்களை அறிவதே அறிவுடைமை என கற்பித்த ஆசான். 3 ஆசிரியர்களையும் நினைவு கொள்கிறேன் சொல்லி கமலஹாசன் அவர்கள் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கார். பார்த்திபனை பொறுத்தவரைய அவர் பாக்யராஜ்டேந்து வந்தவர். பாக்யராஜ் அசிஸ்டண்டா இருந்து நடிகரானவர். அவர் முதல்ல நடிக்க தான் வந்தார். புதுக்கவிதை படத்தில் ரஜினிகாந்தோடலாம் ஒரு காட்சி 2 காட்சியில் நடித்தார். இப்போ படத்துக்கு அவர் தம்பியை கூட்டு போனாராம். போய் திருச்சியில் கூட்டு போய் இந்த காட்சி வரும் நம்ம பார்ப்போம்னு பார்த்தா அந்த காட்சி வரவே இல்லை, கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஸோ அவர் நடிக்கணுங்கிறதுக்கு என்ன ரூட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்யராஜ் இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் பாரதி ராஜாட்ட. அங்கேருந்து நடிக்க இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டாரு, நம்மளும் அது மாதிரி நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணலாம், பாக்யராஜ் பாணியில் போகலான்னு சொல்லி வந்தார். அவர் படங்களில் வேலை பார்த்தாரு. தாவணி கனவுகள் படத்தில் போஸ்ட்மேனை வேலை பார்த்தாரு. இந்த மாதிரிலாம் பண்ணார். அவரை பொறுத்தவரை அவர் கமல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சினிமானா கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லுவார். கமலை பொறுத்தவரை கலைகளில் மரணமே இல்லாதவர் கமல் அப்படின்னு சொல்லுவார். கமல் 50ல் பேசும்பொழுது புத்திசாலியாக இருக்கிறவங்கெல்லாம் கமல் ரசிகர்களாக இருக்காங்களா, இல்லை கமல் ரசிகர்கள்லாம் புத்திசாலிகளா அப்படின்னு கேட்டு எல்லாரையுமே கைத்தட்ட வைத்தவர். அதாவது புத்திசாலித்தனமாக பேசுவார். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, பாக்யராஜ் மாதிரியே இவரும் இயக்குனராகவே இருந்திருக்கணும். இவர் நடிகரானது தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவருடைய கெரியரும் ரொம்ப ஷார்ட்டாக போயிடுச்சு. இவர் டைரக்டராக இருந்திருந்தார்னா, டைரக்டராக மட்டும் இருந்திருந்தா இவரோட ஐடியாஸ்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். இவரோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாகு, ஷார்ட் டிவிஷனு எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். என்ன பிரச்சனைனா, இவருக்கு இவருடைய தோற்றம், அதாவது இவருடைய உருவம், இவருடைய நிறம், இந்த மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ் இவரால் எல்லா கெட்டப்பும் போட முடியாது. இதுக்கு தகுந்த மாதிரியே கதையை யோசிக்க வேண்டியதாக போச்சு.
இவருடைய உருவம், இவருடைய தோற்றம், இதுக்கேற்ற மாதிரி தான் பாத்திரங்களை வந்து இவர் வடிவமைக்க வேண்டியதாக போச்சு. இவர் கொஞ்சம் அந்த நக்கல் நையாண்டியாக பேசுவார், அந்த மாதிரியே போயிடுச்சு. அப்போ எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய அளவு வேரியேஷன் இருக்காது. அதுவே இவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். ஒரே மாதிரி பண்ணுறது, அதாவது ஒரே மாதிரி பண்ணுறதுன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு படம் எடுக்கிறது, ஒரே ஒரு ஒத்த செருப்புன்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை வச்சு படம் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் போகிறது. அது வந்து பட்ஜெட்டும் இவரால் பெருசாக செலவு பண்ண முடியாது, ஏன்னா இவருக்கு மார்க்கெட் கிடையாது. கடன் வாங்கி செலவு பண்ணுறாரு, எந்த படமும் ஓட மாட்டேங்குது. இவர் வந்து நம்ம கமல் சார்கிட்ட வந்து கால் ஷீட் கேட்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த பிகன் வுட்ஸ் விழாவில். அது மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவரை வச்சு ஒரு படமாவது டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னார். இவர் வந்து இந்த மாதிரி ஆட்கள், பார்த்திபன் மாதிரி புத்திசாலியான ஆட்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் மாதிரி எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணக்கூடிய, எந்த கெட்டப் வேணாலும் போடக்கூடிய, எப்படி வேணாலும் உருமாறக்கூடிய கலைஞனை வச்சு படம் பண்ணியிருந்தா அது வந்து செமையாக இருந்திருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆனது ரொம்ப வருத்தம் தான். பார்த்திபன் வந்து டைரக்டரா மட்டும் இருந்திருக்கணுங்கிறது தான் நம்ம விருப்பம். 3 ஆசான்கள், அதாவது பெரியார், எம்ஜிஆர், நம்ம பரமசிவம், இந்த 3 பேரை பற்றி தான் பதிவு போட்டிருந்தாரு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள். அதே மாதிரி அவர் வந்து நாகேஷ்ங்கிறவர் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கலைஞர். நம்ம கிருஷ்ணன் சொல்லுவார், கவிதாலய கிருஷ்ணன். எப்படின்னா, ஒரு முறை நாகேஷ் வீட்டுக்கு போகிறோம், நீ வரியாடா அப்படின்னு கேட்டாங்க. கிரேசி மோகன் கேட்டார், நானும் கமல் சாரும் போகிறோம் அப்படின்னோடனே சரி நானும் வரேன்னு போனேன். அவர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாகேஷ் வந்து கேட்டார், என்னெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களாடா அப்படின்னு கேட்டார். மறந்துடுவீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் நாங்கள்லாம் மறக்க மாட்டோம், நான் நிச்சயம் ஞாபகம் வச்சுப்பேன்னு கமல் சொல்லியிருக்காரு. யாரா இப்படி தாண்டா சொல்லுவீங்க, மறந்துடுவீங்கடா, இப்போ தியாகராஜ பாகவதரை யாரா ஞாபகம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இல்லை நான் ஞாபகம் வச்சுப்பேன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்களேன், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்ம கூட சொல்லுவோம், என்னையா எப்போ பார்த்தாலும் பாலச்சந்தருங்கிறாரு, நாகேஷுங்கிறாரு, சிவாஜிங்கிறாரு, டி.கே. சண்முகங்கிறாரு, நம்மெல்லாம் சொல்லுவோம். என்ன காரணம்னா அதை மறந்துடக்கூடாது, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அவங்கள பற்றி பேசணும், அடுத்த தலைமுறை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் கமல் சார் வந்து நாகேஷை பற்றியும், சிவாஜி பற்றியும், டி.கே. சண்முகத்தை பற்றியும், பாலச்சந்திர பற்றியும் விடாமல் சொல்கிறாரு எந்த இடத்துலையும். சசிகுமாரை பொறுத்தவரைய அவர் மதுரைக்காரரு. அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது கமல் சாரை மீட் பண்ணியிருக்காரு. முதல் தடவை எப்போ மீட் பண்ணோன்னு கேட்கும்பொழுது அவர் வந்து தன்னுடைய படத்தோட இன்விடேஷன், பசங்க படம், அந்த பசங்க படம் ஆடியோ லான்ச்சுக்கு கமல் சாரை கூப்பிட போனோம். அப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். அப்போ வந்து பாலமுரளி கிருஷ்ணா சார் வந்து அதில் அன்பாலே உருவான வீடுன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தார். கமல் சார் வந்து அவர்கிட்ட தான் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அதற்கப்புறம் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த அந்த பிரம்மன் ஒரு படம் எடுத்தார், அதில் வந்து அவரை பார்க்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய தாயார் மறைந்த பொழுது என்னை கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொல்லி கமல் சாரை பற்றின நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார். சசிகுமாரை பொறுத்தவரைய சொந்த படம் எடுத்து மிகப்பெரிய கடன் ஆகி தாரத்தப்பட்டன்னு ஒரு படம் எடுத்து அதுக்காக கண்ணா பின்னாடி என்னென்னமோ படங்கள்லாம் நடித்தார். சரியாக ஓடாத படங்கள்லாம், அப்புறம் கடனெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஐயோ தி டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி. தொடர்ந்து அவர் அந்த மாதிரி படங்களே பண்ணட்டும்.